தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை உள்ள திருவாக்கியங்கள். இன்று தாய் திருச்சபையானது திருத்தூதர்களான புனித பிலிப்பு யாக்கோபருடைய விழாவை கொண்டாடுகின்றது. குறிப்பாக இதில் நாம் வாசிக்கின்றோம் 9வது வாக்கியம். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நாம் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? இது பிலிப்பை பார்த்து கேட்குற கேள்வி மட்டுமல்ல, உன்னையும் என்னையும் பார்த்து தெய்வம் கேட்குற கேள்வி. இத்தனை ஆண்டு காலமாக நீ கிறிஸ்தவனாக இருக்கின்றாய். வாழடி வாழையாக பரம்பரையாக ஆதி பழங்கால கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னும் என்னை நீ அறிந்து கொள்ளவில்லையா? கிறிஸ்தவனாக நீயும் நானும் இன்னும் வாழ்ந்ததில்லை. நம்மில் யாரும் இயேசு கிறிஸ்துவை கண்டதில்லை, இயேசு கிறிஸ்துவை அனுபவித்ததில்லை. மாறாக நம்முடைய செயல்பாடு எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் வாழடி வாழையாக பேருக்கு தான் கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேனே ஒழிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு மனநிலையில் நான் இதுவரைக்கும் இருந்ததில்லை. அன்னை தெரேசாவை பார்த்து கொண்டு அந்த காலரா பேஷண்ட் மடியில் இருந்து சொன்ன வார்த்தை, அன்னை தெரேசாவை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னில் நான் கிறிஸ்துவை காண்கின்றேன் என்று. நம்மில் எத்தனை பேர் கிறிஸ்துவை கண்டிருக்கிறார்கள்? கணவன் மனைவியில் இயேசுவை கண்டானா? அல்லது மனைவிதான் கணவனில் இயேசுவை கண்டாளா? அல்லது பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் இயேசுவை கண்டார்களா? அல்லது பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் இயேசுவை கண்டார்களா? இல்லையே. குடும்ப அங்கத்தினர்கள் இயேசுவை கொடுக்காத சமயத்தில் அந்த குடும்பத்திலிருந்து வருகின்ற குருவானவர்களும் கன்னியாஸ்திரிகளும் அவர்களும் இயேசுவை கண்டதில்லை, அவர்களும் இயேசுவை கொடுப்பதில்லை, நான் உள்பட. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? தெய்வமே, என்னை மன்னித்து விடு. இயேசுவை நான் பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை நான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இதோ இயேசுவாக நான் மாற வேண்டும். என்னை முழுமையாக விட்டு கொடுத்தால் மட்டுமே தான் முடியும். இறை சன்னதியில் அதற்கான கிருபைக்காக நாம் மன்றாடுவோம், சக்திக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உன்னை கொடுக்கும் அளவுக்கு எனக்கு கிருபையை தந்துள்ளோம். இன்னும் உன்னை நான் அறிந்து கொள்ளாமல் நான் வாழ்கின்றனே. உன்னை பற்றி உள்ள அறிவு உண்டு, தெளிவு இல்லை. அறிவு உண்டு, ஆனால் தெளிவு இல்லை. அறிவு இருந்தால் மட்டும் பத்தாதே, எனக்கு தெளிவு வேண்டும். மாதாவே, என் மேல் இரக்கம் வையும், எனக்காக பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.